ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 16 மார்ச் 2026. பாபா நமக்கு இன்னைக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, यदि निश्चय रूपी फाउंडेशन पक्का है तो सहज योगी निर्मल स्वभाव, शुभ भावना की वृत्ति और आत्मिक दृष्टि वाले होंगे. பாபா சொல்றாரு, நம்முடைய நிச்சயம், நம்முடைய நம்பிக்கை என்னும் அந்த அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது என்றால் நீங்கள் தானாகவே சகஜ யோகியாகவும் நிர்மலமான, அதாவது சாந்தமான ஸ்வபாவம் உடையவர்களாகவும் சுப பாவனையின் விருத்தி உடையவர்களாகவும், அதாவது நல்லதையே நினைப்போம், மற்றும் ஆன்மீக திருஷ்டி உடையவர்களாகவும் இருப்போம். சொல்ல வர்றது என்னன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம குழப்பத்துல வரமாட்டோம், அப்பொழுதுமே சாந்தமாக இருப்போம். चलन और चेहरे से हर समय सरलता की झलक अनुभव होती रहेगी. ஆக நிச்சயம் இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்முடைய முகம் மற்றும் நடத்தையில அந்த ஒரு ஈஸி நேச்சர், சரளத்தன்மை என்பது தானாகவே வெளிப்படும். ஒரு குழப்பமோ ஒரு டென்ஷனோ ஒரு பதற்றமோ இருக்காது. तो हर एक की विशेषता को स्मृति में रख एक दो में फेथफुल रहो तो उनकी बातों का भाव बदल जाएगा. அதனால பாபா இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, பிறர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், நிச்சயம் இருக்கணும். ஆக நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம எல்லாருடைய விசேஷத்தன்மைகளை பார்ப்போம். ஸோ அவங்களுடைய குறைகள் 1-2 இருந்தாலும் சரி, ஆனா அதை பெருசு பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனாலும் அதை மீறி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கிரகிக்கக்கூடிய குணம் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மால எல்லோரோடும் சுலபமாக சரளமாக பழக முடியுது. அதுதான் பாபா நம்பிக்கைங்கிறாரு. பிறர் மேல நம்பிக்கைனா இவர்களும் நல்ல ஆத்மா தான், நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தான். ஏதோ இந்த 1-2 குறை இருக்கு, பரவாயில்ல, ஆனாலும் பாபாவுடைய அற்புதமான குழந்தை அப்படின்னும் பொழுது நம்மால் அனைவருடனும் சுலபமாக சகஜமாக ஒத்துழைக்க முடியும். அதுதான் இன்னைக்கு பாபா நிச்சயத்தினுடைய ஒரு பகுதியாக நமக்கு புரிய வைக்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.